இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னு விஷயம்னா, இன்றைக்கி பூண்டு குழம்பு நல்லா நான் புளியெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணுவேன். ஸோ ஒரு மூணு பூண்டு இது நல்லா பெருசு பெருசாக. ஓகே நண்பா, முழு பூண்டு அதை வச்சுருக்கேன். 3 வெங்காயம் வச்சுருக்கிறேன். ஸோ சாப்பிட மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. ஸோ எண்ணெய் வந்து 15 ml ஊற்றியாச்சு. ஸோ இப்போ கடுகு கொடுக்குற 2 கிராம் நல்லா வாங்கிட்டோம். போட்டுக்கலாம். பெப்பர் போட்டுங்க. பெப்பர் ஒரு 2 கிராம் போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுங்க. சோம்பு ஒரு 2 கிராம் போட்டுங்க. கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிடும். ஸோ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போடும்போது கொஞ்சம் தெரிக்கும். தண்ணி ஈஸியாக போட்டுக்கணும். கட் பண்ணுறேன். நீங்கள் வேணுமா கட் பண்ணிக்கலாம். நீல நேரமாக 2 2 கட் பண்ணிக்கலாம். நான் முழுசாக போட்டுக்கலாம். பூண்டு முழுசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்ருக்கும். ஸோ நான் வதங்கட்டும். அப்புறம் ஆனியன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் சாப்பிட்டு மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மாதிரி கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுங்க. நான் பச்சை மிளகா அப்படியே போட்டுருவேன். இதுலேயே அப்படியே பச்சை மிளகா போட்டுங்க. பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா 2 ஸ்லீவாக பண்ணி போட்டுக்கோங்க. 2 கட் பண்ணி போட்டுங்க. நீல நீளமாக வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் பச்சை மிளகா போட்டாச்சு. இந்த மாதிரி 2 ஸ்லீவாக அப்படியே நீல நீளமாக கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. ஸோ உப்பு போடாமல் உப்பு போட்டுடலாம். கல் உப்பு தேவையான அளவு போட்டுங்க. ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு நல்லா வதங்கிடுச்சான் பார்த்துக்கலாம். வதங்கிட்டு ஸோ இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. சொன்னேன். ஸோ அடுத்தது மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் அது ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. ஸோ மல்லித்தூள் போட்டாச்சு. ஸோ மிளகாத்தூள் ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க. ஏன்னா நான் பச்சை மிளகா கொஞ்சம் 10 போட்டுக்கேன். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும் மசாலா. அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டு. அப்புறம் புளி ஊற வச்சுருக்குறேன். புளி ஒரு 5 கிராம் அதுவும் போட்டுக்கலாம். 5 கிராம் 10 கிராம் லெவலில் போட்டு வச்சுருங்க. ஸோ ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் எண்ணெயில் மசாலா கொஞ்சம் வதங்கும். ஸோ நம்ம இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி போட்டுங்க. தக்காளி இது அப்படியே வதங்கட்டும். நான் எதுக்கு இப்போ போட்டேன்னா, இப்போ போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளியோட அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு. ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் தக்காளி இதானதுக்கப்புறம் புளியை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை ஊற்றிடலாம். ஸோ கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிடலாம். நம்ம இப்போ புளியை கரைச்சிட்டேன். ஸோ புளிக்கு தண்ணி அப்படியே ஊற்றிடும். ஸோ கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி தான் ஊற்றணும்.
புளி அப்படியே கூட போடலாம், பிரச்சனை இல்லை. அப்படியே கூட போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். பிடிச்சிட்டு மட்டும் பிடிச்சிக்கலாம். தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா புளிப்பு நல்லாயிருக்கும். போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் வேணுமா தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ மூடியை போட்டுலாம் தண்ணி ஊற்றியாச்சு, புளி தண்ணி. ஸோ அவ்வளோதான், ஒரு 10 இல்லை 15 நிமிஷத்துக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம பூண்டு குழம்பு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சாப்பிட்டு பார்த்தா நான் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா ஸோ நல்லா இதாகிடுச்சு. ஸோ நல்லா யூடியூப் அப்படியே கொஞ்சம் போட்டு விட்டு சாப்பிட்டு பார்த்தா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா பூண்டும் நல்லா இதாகிடுச்சு, எண்ணெய் இறங்கி செம்ம வேறு லெவலாக இருக்குது. இந்த நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்ல எப்படி இருக்குன்னு. ஐஸும் அருமையாக இருக்குது. சூப்பராக ரொம்ப வேறு லெவலாக இருக்குது. நல்லா அந்த புளிப்பு தன்மை இறங்கி பூண்டும் நல்லா சூப்பராக போயிருக்காங்க. பொங்க அருமையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது மசாலா செம்மையாக இறங்கி சூப்பராக இருக்குது. பச்சைமும் நல்லா காரமாக சூப்பராக இருக்கும்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கணும்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெசாக்கலாக.